இராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த விஷயங்கள் செய்யக்கூடாது எல்லாமே இருக்கிறது. அதே போல ஒரு வீட்டில் எந்த பொருள் வைக்கலாம், எந்த பொருள் வைக்கக்கூடாது, எந்த பொருள் எந்த இடத்தில் வைக்க வேண்டும், எந்த இடத்தில் வைக்கக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இங்கு இருப்பவர்கள் அழகு பார்த்து வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிலர் தெரியாமல் வைக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாத பொழுதுதான் இன்னும் அதிகமான பிரச்சனைகள். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருகிறது. ஓ, இதனால்தான் இந்த பிரச்சனை வருகிறதோ என்று தெரிந்தும் நீங்கள் மாற்றி வைக்காத பொழுதும் அதை திருத்திக் கொள்ளாத பொழுதும் இன்னும் அதிகமான பிரச்சனைகளை நீங்கள் சுமக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் தவறாக இருக்கிறது என்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டீர்களானால் அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதனால்தான் உங்களுக்கு மன உளைச்சல் வருகிறது என்று தெரிந்த பட்சத்தில் உடனடியாக அதை எடுக்க வேண்டும். இல்லை, அதை மாற்றி வேறொரு இடத்தில் வைக்க வேண்டும். தவறாக ஒரு பொருள் இருந்தால் அதை தூக்கி போட வேண்டும். அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு இது நடக்கிறதே அது நடக்கிறதே என்று இப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது மன உளைச்சல் தான் வரும். சுலபமாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியும். ஆனால் இங்கு இருப்பவர்களுக்கு எதுவும் அது புரிவது கிடையாது. ஒரு கவலையா, அதற்கு தீர்வு பக்கத்தில் தான் இருக்கும். அதை விட்டு விடுவார்கள். ஆனால் ஏதோ தூரத்தில் இருக்கும் ஒரு விஷயத்தை தேடிக்கொண்டு இருப்பார்கள். எப்பொழுதும் பிரச்சனை வந்தால் தீர்வது பக்கத்தில் தான் இருக்கும். அதை சரி செய்து விடலாம். அதுபோல ஒரு மன உளைச்சல் ஒரு பொருள் தருகிறது என்றால் அதை மாற்ற முடியும். ஆனால் அதை மாற்ற முடியாமல் மனம் கேட்காமல் அப்படியே வைத்திருப்பார்கள். சில விஷயத்தை மனம் இறங்கி வந்துதான் செய்ய வேண்டும். சில நேரத்தில் சில கவலைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலைகள் அனைத்தையும் அடியோடு ஓட வைக்க உங்களால் தான் முடியும். உங்களுடைய வாழ்க்கையை உங்களை விட காப்பாற்ற இங்கு யாருக்கும் தெரியாது. சிலரிடம் போய் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயம், அந்த மாதிரியான விஷயம் எனக்கு நடக்கிறது, என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்றே எனக்கு தெரியவில்லை, எல்லா விஷயத்திலையும் குழப்பங்கள் இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, கவலையோடு இருக்கிறேன் என்று சொல்லலாம். அவர்கள் ஆறுதலுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லலாம். ஆனால் முக்கியமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று தெரியாமல் தான் அவர்கள் ஆறுதலான வார்த்தையை சொல்வார்கள். அவர்கள் முழுமையாக தெரிந்தால் வேறொரு ஆறுதலை சொல்வார்கள். முழுமையாக தெரியாத பொழுது ஏதோ ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று தான் சொல்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் மிகப்பெரிய ஒரு ஆறுதல். உன்னுடைய வாழ்க்கையில் நீதான் உன்னை தேற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் யாரும் உன்னை தேற்றிக்கொள்ள மாட்டார்கள். புரிகிறதா? நான் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்வேன். என்னவென்றால், வாழ்வில் உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பது உங்களுக்குத்தான் தெரியும். மற்றபடி வேறு யாருக்கும் இங்கு தெரிய போவது கிடையாது. உங்களால் தான் ஒரு காரியத்தில் முதலடியை எடுத்து வைக்க முடியும். உங்களுக்கு பதிலாக வேறு யாரும் இங்கு எடுத்து வைக்க முடியாது. சில பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வேண்டும், சில பிரச்சனையிலிருந்து தாண்டி வர வேண்டும் என்றால் அது நீங்கள் மனம் வைத்தால்தான் உண்டு. புரிகிறதா தங்கமே? வாழ்வில் சில சங்கட்டமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை காப்பாற்றி மீட்டெடுக்கத்தான் நான் என்று வந்துள்ளேன். நான் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி எறி. அதற்கப்புறம் பார் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றத்தை. நீ இதெல்லாம் செய்யவில்லை என்றால், நீ எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் விஷயங்களை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து வைத்தாலும் கடைசியில் எல்லாமே உனக்கு தாமதமாகத்தான் நடக்கும். தாமதமும் எப்படி என்றால், அந்த பொருளை நீ எடுத்தாலும் அதற்கு பிறகுதான் அந்த விஷயம் நடக்குமே தவிர, அந்த பொருள் உன் வீட்டில் இருக்க இருக்க மன உளைச்சல் தான் வருமே தவிர, தேவையில்லாத ஒரு கெட்ட விஷயம்தான் நடக்குமே தவிர நல்ல விஷயத்தை நடக்க விடாது. அது என்ன என்பதை நான் சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முதலில் ஒட்டடை என்பது ஒரு வீட்டில் இருக்கவே கூடாது. அதை மாதத்திற்கு ஒரு முறையாவது ஒட்டடை அடிக்க வேண்டும். வெள்ளை செவ்வாய் அடிக்கக்கூடாது. பொழுது போன சமயத்தில் ஒட்டடையை அடிக்கக்கூடாது. ஒட்டடையை அடித்து கூட்டி உடனடியாக குப்பையை வெளியில் கொட்டிவிட வேண்டும். குப்பையை எப்பொழுதும் கூட்டி ஓரமாக வைப்பது அதெல்லாம் செய்யவே கூடாது. குப்பை என்பது கூட்டி வெளியில் கொட்டிவிட வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். கரையான் கரையான் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அதை தயவு செய்து
தயவு செய்து அதை எடுத்துவிட உடனடியாக முயற்சி செய்யுங்கள். வாடகை வீட்டில் இருந்தீர்களானால் அந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டிற்கு மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சொந்த வீட்டில் தான் இருக்கிறீர்களானால் ஒரு சாதாரணமாக ஒரு நிலையில் ஒரு கரையான் இருக்கிறது என்றால் அந்த நிலையை நீங்கள் மாற்றுவது மட்டும்தான் நல்லது. புரிகிறதா? ஏதாவது ஒரு ஒரு பொருளில் இருந்தால் அந்த பொருளை மாற்றுவது தான் நல்லது. ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது வேறு வேறு இடத்திற்கு போய் அரித்து கொண்டே இருக்கும். கரையான் என்பது அரிக்கக்கூடிய ஒன்று. அது உங்கள் வாழ்க்கையில் மன உளைச்சலை தரக்கூடிய ஒன்று. யார் வீட்டில் கரையான் இருக்கிறதோ அந்த இடத்தை முதலில் சுத்தம் செய்யுங்கள். ஒரு நிலையாக இருந்தால் நிலையை மாற்ற முயற்சி செய்யுங்கள். ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளை மாற்றுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். வாடகை வீட்டில் இருந்தால் வீட்டை முதலில் வாடகை வீட்டிலிருந்து வேறொரு வீட்டுக்கு மாறுங்கள். சொந்த வீடாக இருந்தால் கொஞ்சம் அந்த இடத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்கள். சொந்த வீட்டிலேயே இருங்கள், ஆனால் அந்த பொருட்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். கரையான் இருக்கும் இடம் எப்பொழுதுமே ஒரு தத்ரியத்தை தான் உருவாக்கும். கரையான் எங்கே இருக்கிறதோ அங்கே மன உளைச்சல்களும் எவ்வளவுதான் காசு பணங்கள் சேர்ந்தாலும் சரிதான், அது எந்த விதத்தில் உங்களுக்கு செலவாகுகிறது என்று தெரியாமல் உங்கள் மனதை போட்டு அரிப்பது போல எப்படியெல்லாம் மரத்தை போட்டு குடைகிறதோ அதே போல உங்களுடைய மனதை போட்டு குடைந்து கொண்டு எப்பொழுதுமே ஒரு விதமான மன உளைச்சலையே வைத்திருக்கும். ஒரு நாள் வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும், ஒரு நாள் வாழ்க்கை இரக்கமாக இருக்கும். ஒரே ஒரு கரையான் இருந்தால் போதும், அந்த இடத்தை முழுக்கவும் அது ஆக்கிரமித்துவிடும். அது ஒரு தீய விஷயம் போலத்தான். அதை நீங்கள் சாதாரணமாக முதல் தடவை அந்த மண் இருப்பதை நீங்கள் பார்த்தாலே அதற்கு ஒரு முடிவெடுங்கள். அது விட்டு விட்டு போகட்டும் 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 என்றால் அது உங்கள் வாழ்க்கையே அரிப்பதற்கு நீங்களே விட்டு கொடுத்ததாக ஆகிவிடும். வீட்டில் முதலில் கரையான் இருக்கக்கூடாது. கரையான் இருக்கும் வீடு எப்பொழுதும் அது நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அது செய்ய விடாது. முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், கரையான் வந்துவிட்டது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட போகிறது என்று அர்த்தம். அதை எப்பொழுது நீக்குகிறீர்களோ, எப்பொழுது அந்த பொருளை எடுத்து தூக்கி போடுகிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் சேரும், மன உளைச்சல்கள் நீங்கும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் பெருகும். சில சமயம் வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் என்று தோன்றும். அதற்கெல்லாம் காரணம் இதுதான். உங்கள் வீட்டை சுத்தப்படுத்துங்கள். கரையான் இருக்கும் இடத்தை எடுத்து அகற்றிவிட்டு வேறொரு பொருளை அந்த இடத்தில் வைப்பதற்கு முயற்சிகளை செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் லாபத்தை பார்க்க வேண்டும், பெரிய அளவில் நல்லதை நடக்க வேண்டும் என்றால் சில விஷயத்தை நீங்கள் பொறுத்து கொண்டு சில விஷயத்தை மாற்றிக்கொண்டு தான் ஆக வேண்டும். உங்களுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்லும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. உங்கள் வீட்டில் நீங்கள் மிக மிக மன உளைச்சலில் தான் இருக்கிறீர்கள். ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு துணை நான் இருப்பேன். உங்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்ய துடிக்கிறீர்கள், எது செய்ய முடியாமல் நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தாலும் எப்படியெல்லாம் தடுக்கிறது என்பது எனக்கு தெரியும். முதலில் வீட்டில் கரையான் இருந்தால் தயவு செய்து உங்கள் வீட்டு வாசலுக்கு நேராகவோ இல்லை உங்கள் வீட்டு வாசல் நிலப்படியிலேயோ வீட்டு ஏதோ ஒரு பொருளிலேயோ இருந்தால் தயவு செய்து அகற்றி விடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். நான் சொல்வது எல்லாமே உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். எல்லா இடத்திலும் நான் உங்களுக்கு துணை இருப்பேன். ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வேன். இது சரி, இது தவறு, இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு உன்னை ஒவ்வொரு முறையும் வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன். சில சமயம் மன உளைச்சல்கள் இருக்கும், ஆனால் எல்லா விஷயத்தையும் நான் சரி செய்கிறேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.